ஜனவரி 22. இன்றைய புனிதர் புனிதர் வின்சென்ட். பிறப்பு 3ஆம் நூற்றாண்டு. ஹூயெஸ்கா, அரகன், ஸ்பெயின். இறப்பு ஜனவரி 22, 304. வாலென்சியா, ஸ்பெயின். நினைவு திருநாள் ஜனவரி 22. புனிதர் வின்சென்ட் சரகோசா தேவாலயத்தின் திருத்தொண்டரும் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ மறைச்சாட்சியும் ஆவார். ஸ்பெயின் நாட்டின் சரகோசா அருகேயுள்ள ஹூயெஸ்கா என்னுமிடத்தில் தோராயமாக 3ஆம் நூற்றாண்டின் இறுதிப் பகுதியில் பிறந்த இப்புனிதரின் தந்தையார் யூட்ரிஷியஸ் ஆவார். தாயார் பெயர் எனோலா ஆகும். பெற்றோர் இருவருமே ஓஸ்கா குடிகளாவர். தமது வாழ்வின் பெரும்பகுதியை சரகோசா நகரிலேயே கழித்த இவர் கல்வியையும் இங்கேயே கற்றார். சரகோசா மறைமாவட்டத்தின் ஆயர் வலேரியஸ் வின்சென்ட்டை திருத்தொண்டராக அருட்பொழிவு செய்வித்தார். சரியாக பேச்சுத்திறன் இல்லாத திக்கும் வழக்கமுள்ள ஆயர் அவர்கள் வின்சென்ட்டை மறைமாவட்டம் முழுதும் சென்று மறை பிரசங்கிக்க பணித்தார். வின்சென்ட் ஆயரது பேச்சாளராக செயல்பட்டார். ரோம பேரரசன் டையோக்ளேஷியன் கிறிஸ்தவர்களை வாட்டி வதைத்து துன்புறுத்தல்களை தொடங்கிய போது இவர்களிருவரும் வலேன்சியாவிலுள்ள ரோம ஆளுநர் டேசியன் முன்னால் கொண்டு போய் நிறுத்தப்பட்டார்கள். வின்சென்ட்டும் ஆயர் வலேரியஸும் வலேன்சிய சிறையில் அடைக்கப்பட்டனர். இருவரும் கொடிய வேதனைகளுக்கு ஆளானார்கள். இறுதியில் புனித நூல்களை தீயிலிட ஒப்புக்கொண்டால் இருவரையும் விடுதலை செய்வதாக ஆளுநர் சொன்னான். ஆனால் வின்சென்ட் அதற்கு மறுத்துவிட்டார். ஆயரின் சார்பாக பேசிய வின்சென்ட் எந்தவித பயமுறுத்தல்களுக்கும் பணியப்போவதில்லை என்று கூறிவிட்டார். இவரது பேச்சால் ஆத்திரமுற்ற ஆளுநரின் உத்தரவின் பேரில் படைவீரர்கள் இவரை மூச்சுவிட முடியாத அளவிற்கு அடித்து உதைத்தனர். உடைந்த கண்ணாடி துண்டுகளை கொண்டு உடல் முழுவதையும் குத்தி கிழித்தனர். காயங்களின் மேல் உப்பு தடவினார். இரும்பு கம்பியை சூடாக்கி உடலெங்கும் சுட்டுப்போச்சுக்கினர். தோள்களை கூர்மையான ஊசி கொண்டு குத்தி கிழித்தனர். அளவற்ற வேதனை ஏற்படுத்தினர். தங்களின் விருப்பப்படி அவரை அக்கொடியவர்கள் கொன்றனர். புனிதர் வின்சென்ட்டின் உடல் ஒரு சாக்கு பையில் கட்டப்பட்டு கடலில் எறியப்பட்டது. ஆனால் உடனே கிறிஸ்தவ மக்கள் அதனை மீட்டெடுத்தனர். வயதான ஆயர் வலேரியஸ் நாடு கடத்தப்பட்டார். புனிதர் வின்சென்ட் சிறைச்சாலையில் துன்புறுத்தப்பட்டபோது மிகவும் அசாதாரணமான அமைதியை கடைபிடித்தார். இது சிறை அதிகாரியை அதிசயப்பட வைத்தது. பின்னர் தமது பாவங்களுக்காக மனம் வருந்திய சிறைச்சாலை அதிகாரி மனம் மாறினார். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தின பிரார்த்தனைகளுக்காக லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.